Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஈவினிங் ஃபுட் எக்கால செய்ய போற ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स எப்படி செய்யலாம் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா எக் வேவிச்சு இந்த மாதிரி நல்லா கையால நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ரெசிபி செய்ய போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரியல் எக் போண்டா அப்படினு சொன்னா இத தான் சொல்லலாம். வாங்க அந்த ரெசிபி தான் பண்ண போறோம். செய்ய என்னென்ன பொருள் தேவைன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துறலாம் फ्रेंड्स. இப்போ இத நல்லாவே எந்த அளவுக்கு பொடிசா நம்மளால கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா நொறுக்கி விட்டாச்சு. நொறுக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல வந்து கொஞ்சமா கடலை மாவு நம்ம எந்த அளவுக்கு முட்டை எடுத்து வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நான் வந்து 5 முட்டைக்கு ஒரு பவுல் பாருங்க இந்த பவுல் ஃபுல்லாவே மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஃபுல்லா போட்டுக்கலாம் फ्रेंड्स. இது கடலை மாவு கோதுமை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்க போறோம். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் ஃபுல்லா போட்டுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கோதுமை உங்ககிட்ட மைதா இருந்ததுனா மைதா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா ஹெல்தியாவே இருக்கணும்ன்றதனால நான் மைதாவே எடுத்து வச்சிருக்கேன். 2 ஸ்பூனுக்கு மேல எடுத்து வச்சிருக்கேன் फ्रेंड्स. அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுல கொஞ்சமா புளிப்பு தன்மை டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சாரி டொமேட்டோ தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு. இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தனித்தனியாக பிரிஞ்ச வர அளவுக்கு நல்லா நம்ம மாவுலையும் அந்த முட்டையிலையும் நல்லா போட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம போண்டா போடுவோம்ல அந்த மாவு பதத்துக்கு தான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு பார்த்தீங்கன்னா அதில் பேன் ஒன்று வச்சு நான் ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சு அதில் வானல் வச்சு எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றி வச்சுருக்கிறேன். நல்லா எண்ணெய் ஹீட் ஆனவுடனே இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி பபிள்ஸ் மாதிரி உருட்டிக்கோங்க. கையில் இது மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எண்ணெய் வேணால் கையில் தடவிக்கலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் அனலில் சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எல்லாம் ஊற்றியும் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நார்மலில் வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னாவே இன்னொரு டைம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் வந்து நல்லா டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை போட்டதுனால பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து இது மாதிரி பொங்க தான் செய்யும். நீங்கள் போட்டு கொஞ்சம் நேரத்தில் இது மாதிரி நல்லா திருப்பி விடுங்க, கிண்டி விடுங்க. நல்லா பாருங்கள் போட்ட உடனே நல்லா கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. இன்னும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே கோல்டன் கலருக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இருந்தாலும் ஸோ எல்லாமே நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே இப்போ இது வேகிற நேரம் ரோல் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதனை பற்றின அந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிவிச்சிருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.